கடலூர் அருகே பீடியை வாயில் வைத்துக் கொண்டு தீப்பெட்டி கேட்ட மீனவரை கல்லால் அடித்து கொலை செய்த நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். பீடி பற்ற வைக்க ஒரு தீக்குச்சி கேட்டதற்கெல்லாம் ஒரு கொலையா என போலீசாரே நொந்து போயுள்ளனர். நடந்தது என்ன? கடலூர் முதுநகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சோனஞ்சாவடியைச் சேர்ந்தவர் குமார் என்கின்ற பூமிநாதன். 50 வயதான இவரை கடந்த 30ஆம் தேதி இரவு மர்ம நபர்கள் கல்லால் தலையில் தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கடலூர் முதுநகர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் 2 மர்ம நபர்கள் கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அவர்களின் அடையாளத்தை வைத்து விசாரித்து பார்த்தபோது வைரங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் மற்றும் முகேஷ் என போலீசார் அடையாளம் கண்டுபிடித்தனர். அவர்கள் இருவரையும் பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இருவரும் சங்கிலிக்குப்பம் அருகே உள்ள செயல்படாத பீர் கம்பெனியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. உடனே அங்கு சென்ற போலீசார் இருவரையும் சுற்றி வளைத்தனர். போலீசாரை கண்டதும் துள்ளி குதித்து தப்பியோட முயன்றனர். போலீசார் விடாமல் விரட்டிச் சென்றபோது அங்கிருந்த பழைய கட்டடம் ஒன்றின் கைப்பிடி சுவரை பிடித்து இருவரும் தப்பிக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் இருவரும் கைப்பிடி சுவரில் இருந்து கை நடுவே கீழே விழுந்தனர். இதில் சுதாகருக்கு வலது காலில் எலும்பு முறிந்தது. முகேஷ் என்பவருக்கு வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இருவரையும் மீட்ட போலீசார் அவர்களை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்த பின் தொடர்ந்து விசாரித்தனர். விசாரணையில் இந்த கொலைக்கு ஒரு அற்ப சம்பவம் தான் காரணம் என தெரிய வந்தது கண்டு போலீசாரே நொந்து நூடுல்ஸ் ஆகினர். சம்பவத்தன்று சுதாகர் மற்றும் அவரது நண்பர் முகேஷ் இருவரும் பச்சாங்குப்பத்தில் உள்ள மதுக்கடையில் மது அருந்திவிட்டு சோனாஞ்சாவடி உணவகத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த பூமிநாதன் பீடியை வாயில் வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தவர்களிடம், அண்ணே தீப்பெட்டி விடுங்கண்ணே என்று கேட்டுள்ளார். சம்பந்தமே இல்லாமல் தங்களுக்குள் நடக்கும் தீவிர விவாதத்தை புரிந்து கொள்ளாமல் ஒருவர் தீப்பெட்டி கேட்டதும் இருவருக்கும் சுருக்கென கோபம் வந்து விட்டது. உடனே, ஏய் யார் நீ? எந்த ஊரை சேர்ந்தவன்? எங்க கிட்ட தீப்பெட்டி கேட்குற அளவுக்கு நீ பெரிய ஆளா? நீ கேட்டா உடனே நாங்கள் தீப்பெட்டியை கொடுக்கணுமா என மாறி மாறி கேள்வி கேட்டபடி பூமிநாதனை வெளுக்க ஆரம்பித்தனர். ஏற்கனவே போதையில் இருந்த இருவருக்கும் சிறிது நேரத்தில் ஆத்திரம் தலைக்கேறி கொலைவெறியாக மாறியிருக்கிறார். இருவரும் மாறி மாறி கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் பூமிநாதன் சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்து விட்டார். அப்பொழுதும் விடாத அவர்கள் அருகில் கிடந்த கல்லை எடுத்து பூமிநாதன் மீது போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தனர். சிங்கிள் தீப்பெட்டி இல்லை சிங்கிள் தீக்குச்சி கேட்டதற்கெல்லாம் கோபம் கொந்தளித்து கொலை செய்த சம்பவம் போலீசாரை திகைப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஏண்டா, கொலைக்குன்னு ஒரு உருப்படியான காரணம் இருக்க வேண்டாமா என குற்றவாளிகளை போலீசாரே நொந்து கொண்டனர்.